எத்தனை பேர் கூட பிறந்தன்னு சொன்னா நிறைய சொல்லலாம். நம்ம என் கூட பிறந்த கரெக்டா 356 பேர். 356? என்ன சார் சொல்றீங்க? பெரிய ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன். அப்ப பிறந்தப்ப பக்கத்து பெட்ல எல்லாம் சேர்த்து யார் யார் கூட பிறந்தாங்க? அப்படி இல்லை சார், அண்ணன் தம்பி அது மாதிரி கூட பிறந்தவங்க. அப்படியெல்லாம் கூட பிறக்கலாம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்கா பிறந்தாங்க. என் கூட எல்லாம் இருந்தாங்க. சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி அம்மா அப்பா அக்கா அக்கா ஒருத்தவங்க, தங்கச்சி உட்காந்து. அக்கா பேரு ரூபா. தங்கச்சி பேர் பைசாவா? என்ன பேர் வைக்கிறீங்க? இல்ல சார், எங்க ஃபேமிலி ரொம்ப காஸ்ட்லியான ஃபேமிலி. ஓ சரி சரி. தாத்தா காலத்துல இருந்து அப்படிதான். தாத்தா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, முருகன் சொல்லி. முருகன் அவ்வளவு அழகா இருப்பாரா? இல்ல 2 பொண்டாட்டிக்காரு சார். பொண்டாட்டி தான் சார் 2. பொடி கூட போட மாட்டாரு. அப்படியா? தாத்தா எப்படி? எங்க தாத்தா டவுசர் கூட போட மாட்டாரு சார். கோமணம் தான். கிராமத்துக்கு. சரி, அதெல்லாம் ரைட்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை ஆயிடுச்சு. அதான் அப்புறம் இன்ஸ்டாம்ல வரிசையா பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல ஒய்ஃப் பத்தி சொல்லுங்களேன். என் ஒய்ஃபை பத்தி எப்படி சார் சொல்றது? அவ்வளவு அழகா. அவ சிரிச்சா சீனி வெடி. அடடா. அப்படி சினிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மத்தாப்பா இருப்பா. இதுல இருந்து தெரியுது நீங்க ஒரு புதுசானம்டு. ஏன்னா குடும்பத்துல அப்படித்தான். நான் நிறைய இடத்துல பார்த்து. போதும் சார், மானத்தை வாங்கின போதும். சூப்பரா இருக்கு சார். சட்டை சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்கு. அப்படியா? லூசா. சரி, நேரம் தெரியல நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு நம்மளுடைய நிலையத்துக்கு நிகழ்ச்சிக்கு பாருங்க. அருமையான கேள்வி. முதல் கேள்வியே புதுக்கோட்டையில இருந்து புடுங்கி புருஷோத்தமன் சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்பா தொடக்கமே என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு டாக்டரா இருக்காரு போல. உலகத்தில் முதலில் இதய ஆபரேஷன் எங்கு நடந்தது? நல்ல புது அறிவு கேட்டிருக்காரு. மக்களுக்கு தேவைப்படக்கூடியது. முதல் இதய ஆபரேஷன் எங்க நடந்தது? இதயத்துல தான். அடுத்து பாருங்க, விளாச்சேரியிலிருந்து விலங்காச்சேரிக்கு வேலமான்னு சொல்லி ஒருத்தர். என்ன நம்ம நிகழ்ச்சிக்கு இப்படி நேர்களா வராங்க? உங்களை நம்பி இப்படிதான் கேட்பாங்க. விளாச்சேரியிலிருந்து விலங்காச்சேரிக்கு நேரம். அப்பா பயமா இருக்கு கேளுங்க. அவங்க கேட்டிருக்கா பாருங்க சார். மீன் பிடிக்கிறவன மீனவன் சொல்றோம். ஆமா. அப்ப மான் பிடிக்கிறவன மாணவன் தானே சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நினைச்சேன் ஏதாச்சும் விளங்காத்தனமா அதை கேட்பாங்கன்னு சொல்லி. இதுக்கு பதில் சொல்றது பெரிய கஷ்டம் தம்பி. சொல்லுங்க. இப்ப டிவியை ரொம்ப நேரமா குறுன்னு பார்த்தோம்னு வச்சுக்குவேன், கண்ணுல இருந்து தண்ணி தனியா வரும். ஆமா சார். ஆனா தண்ணியை ரொம்ப நேரமா பாருங்க, கண்ணுல இருந்து டிவியா வருமா? அது மாதிரி. ஏன்னா இப்ப காதலிக்கிற பொண்ணா காதலின்னு சொல்லி